தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்து அரசியலில் அதிரடி காட்டி வருகிறார். இவர் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வரும் சூழலில் மறுபுறம் அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகிறார். அவ்வப்போது கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்று வருகிறார். சமீபத்தில் தான் தாவேகாவின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தளபதி விஜய் மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் தமிழகத்தை ஆளும் திமுகவை நேரடியாக விமர்சித்து பேசியிருந்தார். குறிப்பாக அந்த கூட்டத்தில் முதல் முறையாக பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டு விமர்சித்தார். 2026 சட்டசபை தேர்தல் மக்கள் இதுவரை பார்க்காத ஒன்றாக இருக்கும் என்றும் அதில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே மட்டுமே போட்டி இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்த பிரபல செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டது. அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 27% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று 18% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு காலமே ஆகியுள்ள நிலையில் விஜய்க்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. தமிழக அரசியல் களத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அவர் அரசியலில் இன்னும் தீவிரம் காண்பித்தால் முதலமைச்சராக வாய்ப்பிருக்கிறதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. விஜய் அரசியலில் தீவிரம் காட்ட தொடங்கியதிலிருந்து அவரை பற்றி பல வதந்திகள் பரவ ஆரம்பித்துவிட்டன. 25 ஆண்டுகளாக சங்கீதாவுடன் வாழ்ந்து வந்த விஜய் சமீப காலமாக சங்கீதாவை பிரிந்துவிட்டதாக செய்திகள் வைரலாகி வருகிறது. வழக்கமாக சங்கீதா எப்பொழுதும் விஜய் படத்தின் ப்ரமோஷன், இசை வெளியீட்டு விழா என்று எதுவாக இருந்தாலும் வந்து விடுவார். ஆனால் சில ஆண்டுகளாக சங்கீதா விஜய் எந்த விழாவிற்கும் கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜனநாயகன் ஆடியோ விழாவில் கலந்து கொள்ள உள்ளாராம். விஜய் பிறந்த நாளில் இந்த விழா நடைபெற இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.